வெல்கம் டு ஃப்ளேவர்ஸ் ஆஃப் நெல்லை. பாரம்பரியமான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். கருப்பட்டி பணியாரம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கருப்பட்டி 1/2 கிலோ. இதை கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து நல்லா கரைச்சிட்டு வடிகட்டி திக்கான பாகா எடுத்து வச்சுக்கோங்க. நல்லெண்ணெய், சின்ன பீஸ் சுக்கு, 2 ஏலக்காய், இது ரெண்டையும் நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பணியாரத்துக்கு தேவையான மாவு. இந்த கப்பால் தான் நான் இன்றைக்கி அரிசி எல்லாமே அளந்து எடுத்திருக்கேன். இந்த கப்பில் 2 கப் இட்லி அரிசி, 2 கப் மாவு பச்சரிசி, 1/2 கப் உளுந்து, 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம். 100 ml கப்பில் தான் நான் எல்லாமே எடுத்திருக்கேன். இது இட்லி அரிசி, இது மாவு பச்சரிசி, இது ரெண்டையும் நான் ஒரே பவுலில் தான் எடுத்திருக்கேன். 2 தடவை நல்லா தண்ணியில் கழுவிட்டு 3 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அரிசி தனியாக ஊற வச்சுக்கோங்க, உளுந்து வெந்தயம் தனியாக ஊற வச்சு எடுத்துக்கோங்க. மாவு அரைக்கும் போது ஃபஸ்ட்டு உளுந்து வெந்தயம் சேர்த்து நல்லா பொங்க அரைச்சி எடுத்துக்கோங்க. அது நல்லா அரைஞ்சதும் அது கூட அரிசி சேர்த்து தண்ணி ரொம்ப சேர்க்காம கட்டியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு மாவு திக்காக இருக்கணும். ஏன்னா இது கூட நம்ம கருப்பட்டி பாகு சேர்க்கும்போது மாவு இன்னும் கூட கொஞ்சம் லூஸ் ஆகும். கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கலந்துட்டு மூடி வச்சிடலாம். இது ஒரு 8 மணி நேரம் புளிக்கணும். 8 மணி நேரம் ஆனதும் நம்ம இதை எடுத்து பார்க்கலாம். 8 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ மாவு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மாவு நல்லா பொங்கி வந்திருக்குது. இப்போ இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாம். கருப்பட்டியில் கல்மண் தூசியெல்லாம் இருக்கும், அதனால நம்ம அப்படியே யூஸ் பண்ணக்கூடாது. கருப்பட்டியில் கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து கொதிக்க வச்சோன்னா சீக்கிரமாக கரைஞ்சிரும். கருப்பட்டி கரைஞ்சதும் அதை நல்லா வடிகட்டிட்டு ஒரு திக்கான பாகா எடுத்து வச்சுக்கோங்க. கம்பி பாகெல்லாம் தேவையில்லை. அரைச்ச மாவுலேருந்து கொஞ்சமாக எடுத்துகிட்டு அதில் தான் நான் இன்றைக்கி பணியாரம் செஞ்சு காட்ட போகிறேன். மாவு பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும். இதோட நம்ம கருப்பட்டி பாகு சேர்க்கும்போது மாவு இன்னும் கூட கொஞ்சம் லூஸ் ஆகும். இப்போ இந்த கருப்பட்டி பாகை இதோட சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம். கருப்பட்டியை தண்ணியில் கரைச்சிட்டு அப்படியே சேர்த்தோன்னா மாவு தண்ணி ஆயிரும். அதனால தான் கருப்பட்டியை ஒரு திக்கான பாகா எடுத்து நம்ம இதில் சேர்க்குறோம். கருப்பட்டி பாகு நல்லா ஆறினதுக்கப்புறமா மாவில் சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இட்லி மாவு பதத்துக்கு இருக்கணும். மாவு நைஸாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் கோர்ஸாகவே இருக்கட்டும். சுக்கு, ஏலக்காய் ரெண்டையும் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இதோட சேர்த்துக்கலாம். கருப்பட்டி சேர்த்து செய்கிற எந்த பலகாரமாக இருக்கட்டும் அதோட சுக்கு சேர்க்கும்போது அதோட ஃப்ளேவர் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். பணியார மாவு ரெடி. இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் சரியாக இருக்கும். ஸ்டவ்வில் ஒரு பணியாரக்கல் வச்சுருக்கோம். கல் சூடானதும் அதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் ரொம்பலாம் சேர்க்கல, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு தான் நான் இதில் சேர்க்குறேன். கருப்பட்டி சேர்த்து செய்கிறதுனால அடியில் சீக்கிரமே கரிஞ்சிரும். அதனால் மிதமான சூடில் செய்யுங்க. 3/4 குழிக்கு மாவு விட்டால் போதும், நம்ம முழுக்க விடக்கூடாது. ஏன்னா அது பொங்கி வரும்போது ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். எல்லா குழியிலையும் மாவு ஊற்றினதும் ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க, அப்போ தான் சீக்கிரம் வேகும். பணியாரம் ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை திருப்பிடலாம். ரெண்டு பக்கமும் நல்லா வெந்ததும் பணியாரத்தை எடுத்துடலாம். டேஸ்டியான கருப்பட்டி பணியாரம் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.